வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் பத்ரி. இவர் தமிழ் சினிமாவுக்காக 7 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் அவரே ஸ்டோரி எழுதி படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவர் முதலாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானதே சன் டிவியில் ஆடுகிறான் கண்ணன், அப்புறம் மலர்கள், இந்த சீரியல் எல்லாம் இவர் தான் டைரக்ஷன் பண்ணாரு. அந்த சீரியலை டைரக்ஷன் பண்ணது மூலியமா தான் இவருடைய சினிமா வாழ்க்கையை தொடங்கினாரு. அதுக்கப்புறமா சுந்தர்சி கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்தாரு. அடுத்ததான் ஒரு மலையாள படமான ஸ்படிகம் அப்படின்ற ஒரு படத்தை ரீமேக் பண்ணி 2007ல் சுந்தர்சியை ஹீரோவை வச்சு வீராப்பு அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அந்த படம் ஒரு ஆவரேஜான படமா தான் போச்சு. அதுக்கப்புறமா திரும்பவும் சுந்தர்சியை ஹீரோவை வச்சு இன்னொரு படம் டைரக்ஷன் பண்றாரு. 5ஆம் படை அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. இருந்தாலும் இந்த படம் வெற்றி படமா மாறல, தோல்வி படமா மாறிடுச்சு. அதுக்கப்புறமா பரத்தை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கதை எழுதுறாரு. இந்த படம் இவர் டைரக்ஷன் பண்ண படங்கள்லேயே இந்த படம் தான் மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லலாம். அந்த படம் தாங்க தம்பிக்கு இந்த ஊரு அப்படின்ற படம். அடுத்த 2012ல் கலகலப்பு அப்படின்ற படத்துக்கு ஸ்டோரி மட்டும் இவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்த 2013ல் ரஜினிகாந்த் நடிச்ச தில்லுமுள்ளு படத்தை ரீக்ரியேட் பண்ணி அதே டைட்டில் வச்சு தில்லுமுள்ளு அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் வெற்றி படமா மாறுச்சு. இந்த தில்லுமுள்ளு படத்தை சென்னை, ஹைதராபாத், துபாய் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு தான் ஷூட் பண்ணாங்க. அடுத்தது 2014ல் ஆடாம ஜெயிச்சோமடா அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படமும் வெற்றி படம். அடுத்த 2019ல் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். அந்த படத்துக்கு இவர் கதை மட்டும் எழுதியிருக்கிறாரு. அந்த படத்தில் விஷால் ஹீரோவாகவும் தமன்னா ஹீரோயினாகவும் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க ஆக்ஷன் அப்படின்ற படம். இந்த படத்துக்கு இவர் கதை மட்டும்தான் எழுதியிருக்கிறாரு. அடுத்த 2020ல் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படம் ஒரு சுமாரான படம்னு தான் சொல்லணும். நாங்கள் ரொம்ப பிஸி அப்படின்ற படம். அடுத்த 2022ல் திரும்பவும் சுந்தர்சியை ஹீரோவை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. அதில் கூட சேர்ந்து ஜெய்யும் நடிச்சிருப்பாரு. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம்னு தான் சொல்லணும். அந்த படம் தாங்க பட்டாம்பூச்சி அப்படின்ற படம். இவர் இது வரைக்கும் நம்ம இப்போ பார்த்த இந்த 7 படங்கள் தமிழ் சினிமாவுக்காக டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் தமிழ் சினிமாவில் பத்ரியுடைய பங்களிப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகம் தான் சொல்லணும். இது போன்ற அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.